உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் கூட்டம் ஊருக்குள் புகுந்து கிராம மக்களை நடுநடுங்க வைத்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் இரவு நேரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஃபெரோஸ் என்ற 7 வயது சிறுவனை தாக்கிய ஓநாய் கழுத்தை கடித்தவாறு பிடித்து இழுத்துச் சென்றிருக்கிறது. ஓநாயிடமிருந்து மகனை காப்பாற்ற தாய் போராடி பார்த்த நிலையிலும் வீட்டிலிருந்து 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்ற ஓநாய் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறது. அதற்கு பிறகு 13 நாட்கள் சிகிச்சையில் இருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதே மாதிரி வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ராகுல் என்ற மற்றொரு 7 வயது சிறுவனும் ஓநாய் தாக்கி உயிரிழந்தார். அதாவது கடந்த 45 நாட்களில் மட்டும் மொத்தமாக 8 குழந்தைகள், ஒரு பெண் என 9 உயிர்கள் ஓநாய் கூட்டத்தின் இரத்த பலிக்கு ஆளாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓநாய் கூட்டத்திற்கு பயந்து அச்சத்தில் உறைந்த மக்கள் இரவு பகலாக தூக்கமில்லாமல் தவிக்கும் நிலைக்கு ஆளாகினர். இந்த நிலையில் பஹ்ரைச் மாவட்டத்தை வனத்துறை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 16 குழுக்கள் அமைத்து ஓநாய்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. கரும்பு காட்டுக்குள் ஓநாய்கள் பதுங்கியிருந்து இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்தது தெரிய வந்ததை அடுத்து அதிநவீன மேப்பிங் டெக்னாலஜியுடன் கூடிய ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டு ஓநாய் கூட்டத்தின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். மேலும் கூண்டுகள், வலைகள், டிரான்குலைசர் துப்பாக்கிகளுடன் வனத்துறை முகாமிட்ட நிலையில் ட்ரோன் கேமராவில் ஓநாய்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தன. தொடர்ந்து யானைகளின் மலம் மற்றும் சிறுநீரை வைத்து ஓநாய்களை விரட்டும் பணியிலும் வனத்துறை ஈடுபட்டு வந்தது. யானைகள் போன்ற பெரிய காட்டு விலங்குகள் இருக்கும் இடத்தை ஓநாய்கள் விரும்பாது என்ற நிலையில் யானைகளின் கழிவுகளை கொட்டி மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து ஓநாய்களை வேறு பகுதிக்கு விரட்டும் பணிகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் வனத்துறையின் 3 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு தற்போது 4 ஓநாய்கள் சிக்கி உள்ளன. இன்னும் 2 ஓநாய்கள் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி திரிவதாக கூறப்படும் நிலையில் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இயல்பாகவே வேட்டை குணம் கொண்ட ஓநாய்கள் மனிதர்கள் வாழ்விடத்தை அவ்வளவு சீக்கிரம் அண்டாது என்ற நிலையில் கூட்டத்தில் இருந்த கால் அடிபட்ட ஓநாய் மற்ற விலங்குகளை வேட்டையாட முடியாமல் பசியில் இருந்திருக்கிறது. அப்போதுதான் ஊருக்குள் புகுந்து எளிதில் தாக்கலாம் என்ற வகையில் அந்த கால் அடிபட்ட ஓநாய் குழந்தையை குறிவைத்து இரத்த வெறியை தீர்க்கவே அதனை வைத்தே மற்ற ஓநாய்களும் குழந்தைகளை மட்டும் தாக்கி வந்ததாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.